ஆலயம் தமிழகத்தில் புரட்சி பெற்ற அம்மன் ஆலயங்களில் ஒன்றாக திகழ்கிறது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு கடலோர கிராமமாக இருந்த குலசேகரப்பட்டினம் மக்களின் பாதுகாப்புக்கான இந்த ஆலயம் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த காலத்தில் புயல், பஞ்சம், நோய், கொள்ளையர்கள் தாக்குதல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து கிராமத்தை காக்கும் தெய்வமாக சக்தி வீர வடிவாக முத்தாராமன் காணப்பட்டார். ஆரம்பத்தில் சிறிய ஆலயமாக இருந்து மக்களின் அர்ப்பணிப்பால் மிக பெரிய வளர்ச்சி பெற்றது. மகாசூரனை வதம் செய்த கூட்டையின் வீரம் உருவமே குலசை முத்தாராமன் என கருதப்படுகிறது. உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா மைசூருக்கு அடுத்தபடியாக திருச்செந்தூர் அருகே உள்ள முத்தாராமன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருவது வழக்கம். பிற மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பல்வேறு வேடங்கள் அணிந்து காணிக்கை பெற்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான தசரா விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த தசரா விழா துவங்கியதும் பக்தர்கள் விரதம் இருந்து காளி, அம்மன், கிருஷ்ணன், சிவன் போன்ற வேடம் அணிந்து பக்தர்கள் சொந்த ஊர்களில் தங்கள் குழுவினருடன் பாரம்பரியமாக கரகாட்ட கலையுடன் நடனமாடி காணிக்கை பெற்று வந்தனர். ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கூட்டங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது. 400க்கும் மேற்பட்ட தசரா குழுக்கள் வேடமணிந்து ஊர் ஊராக சென்று காணிக்கை வசூல் செய்தனர். தசரா விழாவின் 10வது நாளான இன்று சூர சம்ஹாரம் நிகழ்ச்சி நள்ளிரவில் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் ஆலயத்திலிருந்து கடற்கரை திடலில் நடைபெற்றது. முத்தாராமன் சின்ன வாகனத்தில் எழுந்திருந்து சூர சம்ஹாரம் நடைபெறும் பகுதிக்கு வருகை தந்தார். அங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள், சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கடற்கரையில் கூடியிருந்து இதில் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.